ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கை என்பது உனக்காகவா அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்காகவா அல்லது உன்னுடைய கர்ம வினைகளை அழிப்பதற்காகவா? இதற்கான பதில் யாரிடமும் இல்லை. அவரவர்கள் நடந்து கொள்வதை வைத்துத்தான் இதற்கான பதில் இருக்கிறது. காலமும் நேரமும் ஒருவனை நிச்சயமாக உயர்த்தச் செய்யும். அப்படிப்பட்ட காலமும் நேரமும் உன்னிடத்தில் இருக்கிறதா? அதற்கு ஏற்றவாறு நீ நடக்கிறாயா என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் சூட்சமம் அடங்கியிருக்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதையும் நாம் எதிர்பார்த்து செல்லவில்லை. இன்று இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு இப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று முன்பே தெரியுமா என்ன? நிச்சயமாக கிடையாது. இதற்கான காரணங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிமுறைகளும் விதிமுறைகளும் தான். அதிமுறைகள் என்றால் அதிகாரமும் விதிமுறையும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் அதிமுறைகள் என்று கூறுகிறோம். எப்பொழுது உன்னுடைய அதிகாரங்களும் பிறருடைய அதிகாரங்களும் உன்னுடைய விதிமுறைகளாக மாறுகிறதோ அன்றில் இருந்து உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கான வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த பிறருக்கான வாழ்க்கை என்பது சிலருக்கு பொருந்தும், பலருக்கு பொருந்தாது. வாழ்க்கையை நீ எந்த மாதிரியான கோணத்தில் எடுக்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய முழு கர்ம வினைகளும் தலைவிதியும் அடங்கி உள்ளது. உன்னுடைய கடமைகளை நீ நாளுக்கு நாள் செய்து கொண்டு இருக்கையில் பலனை எதிர்பாராமல் செய்தால் சில விஷயங்கள் நீ கேட்டதை விட உனக்கு இன்னும் சில விஷயங்கள் மிகவும் அதிகமாக கிடைக்கும். உன்னை கொல்வதற்கு எவரும் இல்லை. நீயும் யாரையும் கொல்லவில்லை. அனைத்தும் என் செயல், என்னுடைய சோதனைகளின் செயல். இவர்களுக்கு தவறு இழைத்து விட்டோம், துரோகம் செய்து விட்டோம் என்று எல்லாம் நீ புலம்பி தவிக்க தேவையில்லை. மானிடன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எதுவும் அறியாமல் தான் பிறக்கிறான். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமாக இரவும் பகலும், நல்லதும் கெட்டதும், சுபிக்ஷமானதும் தீவையும் என்று
பலவிதமான மாற்றங்கள் நிகழ்கிறது. இவைகளை எல்லாம் கடந்து செல்வதற்கு மனிதனுக்கு பல முகங்கள் தேவைப்படுகின்றன. சில இடத்தில் ஒரே மனிதன் மிகவும் அன்பானவனாக திகழ்கிறான். சில இடத்தில் தீயவனாக திகழ்கிறான். சில இடத்தில் பொய்யாக வாழ்கிறான். சில இடத்தில் துரோகம் செய்பவனாக மாறுகிறான். சில இடத்தில் இந்த உலகத்தை விட மிகவும் உயர்ந்தவனாக மன்னிப்பும் குணத்தை பெறுகிறான். இப்படிப்பட்ட இத்தனை முகங்கள் ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட பருவநிலை வரும் வரை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த இத்தனை முகங்களில் இருந்தும் எந்த ஒரு முகம் மிக தெளிவான முகம் என்று அவன் முடிவெடுக்கிறானோ அன்று தொடங்கிறது அவனுடைய கர்மாவின் வாழ்க்கை. உதாரணத்திற்கு, நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், நிறைய மனிதர்கள். நம்முடைய வீட்டிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது நிறைய மனிதர்கள் நிறைய விதமாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு சிறு விஷயத்தை செய்தாலோ கூறினாலோ சட்டென்று கோபம் வந்துவிடும். இப்படி ஒரு சுபாவம். சிலர் அழுது விடுவார்கள். சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு ஏற்றவாறு நீ மாற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய உண்மையான முகத்தை என்றும் நீ மறந்துவிடக் கூடாது. தர்மம் உன்னுடைய தலையை காக்கும். நீ செய்த தர்மமே உன்னுடைய தலையை ஒரு நாள் காக்கும் என்பதுதான் அதற்கான மிக பெரிய அர்த்தம். இந்த பொருள் தெரிந்து கொண்ட பிறகும் நாம் யாரும் தர்மத்தை நோக்கி நடக்காவிட்டால் அதற்கு உண்டவாறு தீய வினைகள் உன்னை பின்தொடரும். இந்த தீய வினைகள் உனக்கு பல சோதனைகளை தரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் பல சோதனைகளை தரும். இவைகளிடம் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தெளிவான முகம் எது என்று தேர்ந்தெடுப்பதற்குள் உனக்கு 60 வயது ஆகிவிடும். அதற்கு பிறகு நீ முகத்தை தேர்ந்தெடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன? உன்னுடைய மனது ஒரு குழந்தை போல இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நாம் என்ன கூறுகிறோமோ அதுதான் உண்மை என்று நம்பும். அப்போது இறைவனுடைய வழியில் ஆசீர்வாதத்தில் உனக்கு தெரிவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உன்னுடைய மூளையில் ஒரு அண்டத்தில் இருக்கிறது. மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டத்தை எடுத்து மிக பெரியதாக விரித்து அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னுடைய மனதிற்கு உள்ளதை உள்ளபடியே கூறினால் அந்த குழந்தை கேட்டுக்கொள்ளும். நிறைய மனிதர்கள் நம்மை சுற்றி தவறு செய்யாமல் இருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் தவறு செய்யும் மனிதர்கள் அதிகமா அல்லது தவறு செய்யாத மனிதர்கள் அதிகமா? இதற்கான பதில் நானே கூறுகிறேன். தவறு செய்யும் மனிதர்கள் தான் அதிகம். தவறு செய்யாத மனிதர்களை பார்த்து இந்த மானிட பிறவிகளுக்கு ஒரு விதமான கேள்வி தோன்றுகிறது. தவறே செய்யாமல் உங்களால் எப்படி இருக்க முடிகிறது என்று. ஒரு காலத்தில் தவறு செய்பவரை பார்த்து எப்படி உங்களால் தவறு செய்ய முடிகிறது என்று கேட்ட இந்த நாவுதான்
எப்படி உங்களால் தவறு செய்யாமல் இருக்க முடிகிறது என்று கூறுகிறது. இதற்கான காரணம் காலநிலை மாற்றம், மாயநிலை மாற்றம். எது தேவை, எது அத்தியாவசியம் என்ற தேவைகளும் தெளிவுகளும் உன்னுடைய மனதில் இல்லாமல் போய்விட்டது. இதனுடைய காரணம்தான் இந்த கால பரிமாற்றம். இந்த கலிகாலம் இன்னும் எத்தனையோ பல லட்ச வருஷங்கள் மீதமுள்ளது. கலிகாலம் தொடங்கிய ஒரு சில காலகட்டத்திலேயே இந்த உலகம் இந்த அளவிற்கு மாயையை நோக்கி செல்கிறது என்றால், இந்த பிறவியை நீ கடந்து விட்டாலும் கூட அடுத்த ஒரு பிறவி உனக்காக காத்திருக்கிறது. இந்த கலிகாலத்தில் வாழ்வதற்காக இதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? தயாராக இல்லை என்றால் உன்னுடைய கர்ம வினைகளை நீ குறைக்க வேண்டும். கர்ம வினைகளை குறைப்பதற்கு நீ இப்போது முடிவெடுத்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 3 பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். உன்னுடைய மனம் குழந்தையை போல பளிச்சென்று இருக்க வேண்டும். ஆழ்ந்த கடலை போல நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். மனதளவிலும் கூட யாருக்கும் தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன்னிடம் ஒருவர் சபித்துவிட்டு சென்றாலும் அதை மன்னிக்கும் அளவிற்கான மனது உனக்கு வேண்டும். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நீ செல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் மேலோங்கும் உன்னொருவனுக்காக இந்த மானிட பிறவியை காப்பாற்ற வேண்டும் என்று பிரபஞ்சம் எத்தனையோ முறை முயற்சிக்கும் கடவுளிடம் சென்று கூற, அந்த கடவுள் ஒரு முறை உன்னை உற்று நோக்கி பார்த்து விட்டார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய கர்ம வினைகள் அன்று முடிந்து விட்டது என்று அர்த்தம். இந்த கர்ம வினைகள் இந்த மாய உலகத்தில் இருந்து நீ முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என்றால் அது அவ்வளவு பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை. மனது என்னும் குழந்தைக்கு நீ ஏகப்பட்ட விஷவாயு நிறைந்த விஷயங்களை உனக்கு சரி என்று பழக்கப்படுத்தி இருக்கிறாய். அந்த குழந்தையை மீண்டும் மீட்டெடுத்து நல்ல விஷயங்களை புகுத்த வேண்டும். இதற்கு நீ என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் கூட நான் உனக்கு கூறுகிறேன். என்னவென்றால், முதலில் காலை முடிந்த அளவிற்கு விடியலில் எழுந்திருக்க உன்னை நீ தயார்படுத்த. தேவையில்லாத உணவுகளை ஒதுக்கிவிடு. உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை விலக்கிவிடு. யாரிடம் பேசும் பொழுதும் உன்னுடைய முழு பண்பையும் கவனத்தையும் மரியாதையும் அவர்கள் மீது வைத்து அதை கேட்கத் தொடங்கு. காலங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருப்பதை பார்த்து நான் மட்டும் ஏன் மாறாமல் இருக்க வேண்டும்? இந்த உலக சந்தோஷத்தில் இருந்து நான் ஏன் தள்ளி இருக்க வேண்டும்? நீதிக்கு பின்புறமாக நான் ஏன் செயல்பட வேண்டும்? ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று நம் மூளைக்கு தெரிந்தும் கூட இந்த தவறை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று உன்னுடைய மூளை, உன்னுடைய மனது என்னும் குழந்தைக்கு எத்தனையோ முறை ஆசை வார்த்தை காட்டும். அந்த இடத்திலும் கூட நான் இந்த பிரபஞ்சத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, எந்த விதமான மோசமான காரியங்களையும் எந்த ஒரு நேரத்திலும் நான் செய்ய மாட்டேன். தவறு செய்ய மிகச் சிறப்பான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தும் நான் தவறு செய்யாமல் இருப்பேன் என்று உன்னுடைய மூளைக்கு ஒரு முறை நீ உணர்த்தி விட்டால் போதும். கர்ம வினைகளில் இருந்து நீ தப்பித்து விடலாம்.
எத்தனை விதமான பாவங்களில் இருந்தும் நீ வெளியே வரலாம். நிறைய குடும்பங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்றே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கையில் எடுத்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? உனக்குத்தான். அதாவது ஒரு விஷயம் தவறாக செல்கிறது என்று உனக்கு தெரியாமலே அது தவறான விஷயத்தில் சென்றால் நிச்சயமாக அது உண்மையில் இருக்கக்கூடிய தவறு இல்லை. ஆனால் அந்த விஷயம் தவறு என்று தெரிந்தும் நீ அதே வழியில் பயணித்தால் நிச்சயமாக உனக்கு கர்ம வினைகள் சேரும். தன்னை அறிந்தவன்தான் தலைவனை அறிவான். உனக்குள் இருக்கும் தலைவனை நீ எப்போது வெளியே கொண்டு வர போகிறாய்? நாளுக்கு நாள் உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் 10 நிமிடம் 10 நிமிடம் என்று கழித்துக் கொண்டேதான் போகிறாயே தவிர நிச்சயமாக ஒரு ஒழுக்கமான விஷயத்தை நீ செய்திருக்கிறாயா என்று ஒரு முறை யோசித்துப் பார். நிச்சயமாக இருக்காது. காரணங்கள் காரியங்கள் ஒவ்வொரு நாளும் மாறும். சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும். இதற்கு எல்லாம் பயந்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகிவிட்டால் நிச்சயமாக நீ வாழ்வதற்கு தகுதியில்லாதவன் என்று அர்த்தமாகிறது. நீ யார் என்று உன்னை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ யார் என்று நான் உனக்கு முன்னதாகவே அறிவேன். மாற்றான் ஒருவனை பார்த்து உடனே நீயும் அப்படி இருக்க ஆசைப்படாதே. முதலில் உன்னை போல திடமாக செயல்படுவதற்கு யார் ஆசைப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுத்தகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யாராவது உன்னை பார்த்து வருத்தத்துடன் பேசினால் உடனே அவர்களிடம் உன் ரகசியம் எதுவாக இருந்தாலும் மயங்கி பேசி விடாதே. யார் யார் எல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களிடத்தில் நீ யார் என்று காட்டிவிடு. யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் அவர்களிடத்தில் நீ யார் என்பதை நிரூபித்து காட்டிவிடு. உன்னுடைய பணத்தால் அல்ல, குணத்தால். நீ யார் என்பதையும் மறந்து விடாதே. உன்னை மதித்து கௌரவித்தால் மட்டுமே மரியாதை கொடு. நீ யார் என்று யாரும் உன்னை கேட்கவில்லை என்று யாருக்காகவும் அழுது விடாதே. எவரும் உனக்காக அழப்போவது இல்லை, இந்த சாயப்பாவை தவிர. நீ யார் என்று உனக்கு தெரிந்தால் தானே நீ தெரிந்து கொள்ள முடியும். நீ யார் என்று உன்னிடத்தில் யாரும் கேட்க முடியாது. எப்போதும் நீ நீயாகவே இருக்க வேண்டும். மரியாதை என்பது தானாக வர வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் அவரவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு உண்டான மரியாதையை கொடு. உனக்காக வெற்றி கொடி பறக்கப் போகிறது. நான் இருக்கிறேன், கவலைப்படாமல் இருக்க பழகிக்கொள். காத்திரு, உனக்காக தான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்து போக விடமாட்டேன். மிக விரைவில் நீ எதிர்பார்த்ததில் வெற்றியடைய போகிறாய். அதற்கான வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த ராமநவமி நாளன்று மேளங்கள் முழங்க, கோஷங்கள் பெருக,
மிக பெரிய வெற்றி பெற்ற வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு பொன் சாயப்பா. அல்லாஹ்.